இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. பூஜை பார்த்துட்டு கோயில் சுற்றிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக வந்தாச்சு. நம்ம சாமியை வந்து பெருசாக வீடியோலாம் எடுக்க முடியாது. ஆனால் கோயில் சுற்றி வர்றதை மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். கம்மியாங்கிற மாதிரி இல்லை, இது மாதிரி தான் வருவாங்க. இல்லை நான் சாயந்தரம் 6 ஆகும் வரோம். ஏன் என்ன இப்போ நான் இப்பெல்லாம் வந்தப்பா சிங்கப்பூர். ஆமாம் இப்போதான் கிளம்பி வந்தேன். வண்டியில் வாங்க அதனால வந்துட்டு 6 கோயிலுக்கு போனேன். அங்கே சுற்றி ஏற்றுறீங்களா? அது கம்மியாக வச்சுமானா அந்த முடியல தெரியாது அல்வா. என்ன அண்ணன் அதான் என்ன திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க என்னன்னு கேட்குறேன். இதுக்கு போக போகிறோம். சரி, இந்த ரூட்டு தானே அது? மேடம் ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இருங்க. என்னம்மா நீங்கள் போங்கம்மா. போறீங்கல்ல அங்கே காடு வருதுல்ல, அதுக்கு வேண்டாவது தான் இந்த காடு. அப்படியே காட்டாங்குளத்தூர் இந்த படப்பு வரைக்கும் போகும் அந்த காடு. அப்படியே ரூட்டு போகுது போங்க. யாருமே வரல. அவங்க தான் நம்ம முன்னாடி 2 பேர் போனாங்க. பார்த்தீங்களா? 2 பேர் போனாங்க. சப்பாத்திக்கு தான் நம்ம அது சொல்றது கல்வி சொல்லி இந்த பாலை இதுக்கு ஒரு பாலில் கறந்து ஊற்றி குழந்தை சாவடிச்சிடுவாங்க. பொண்ணு குழந்தை வேணான்னா இந்த பாலை ஊற்றினா குழந்தை சேர்த்து போயிடும். அப்படியா? அந்த காலத்தில் பொண்ணு குழந்தை வேணான்னா ஒரு படத்தில் கூட கழிஞ்சு பால் ஊற்றுவாங்க இல்லைம்மா. அப்படியா? அந்த மாதிரி விஷம். ஆமாம் இந்த பால்
பாலாறில் மருந்து ஊற்றுற மாதிரி கறந்துட்டு வந்து பாலாறில் ஊற்றிடுவாங்கம்மா பொண்ணு குழந்தைங்க. பொம்பளை குழந்தை வேணாம். இப்போ கூட கூப்பிட்டேன், காலைல பிரேமாவை ஃபோன் போட்டேன். அது இங்கே போகிறானே அங்கம்மா போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரு உன்னை யாரு போக சொன்னது? மறு வருஷம் அவரை விட்டு நடக்க விடு. அடுத்த வருஷம் அவரும் வந்துட்டாரு. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக தானே வந்தாங்க பசங்கள்லாம். அவனுங்களாம் யார் சட்டை பண்ணவே இல்லை. எனக்கு தான் பயம். இருட்டில் கூட இறங்குனானுங்க அவனுங்க. எனக்கு தான் பயந்துருந்தேன், ஐயோ பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னு. ஆனால் என்ன ஒன்று உங்களுக்கு குளிர்த்தாங்கல்ல இறங்க ஆரம்பிக்கும் போது. ஆமாம்மா. எத்தனை மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிங்க? 3 மணிக்கே இறங்க ஆரம்பித்தோம். நைட் சேவ் பண்ணிட்டீங்களா அங்கேயே? அது வந்து மேலே வந்து தங்கத்துக்கு நாங்கள் 3 வருஷம் தங்கிட்டோம்ப்பா. நான் 1 வருஷம் தான் தங்கியிருந்தேன். நான் 3 வருஷம் தங்கிட்டோம்ப்பா. அவர் வந்தார் அப்போ தான் தாங்கினாங்க. சார் வந்தார் அப்போ தான் வாங்க. இந்த இது கரெக்டாக தானே போயிருக்கோம். மேடம் எங்கேயோ காட்டு பகுதியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒயர் இல்லை, ஒன்றும் இல்லை, நெட்ஒர்க் இல்லை, ஆள் நடமாட்டமும் காணோம். இங்கே புதுசாக ஈபி கனெக்ஷன் வச்சுருக்காங்க போல. உங்ககிட்ட கேட்காம போட்டு தான் தப்பாக போச்சு போல இருக்கு. மேடம் காட்டுக்குள்ளே ஒரு ஜோக் போடுறாங்க. நேராக வண்டலூர் கூட்டு போயிடுவாங்க. அந்தூர் அடுத்து சிவா சிவா. இங்க பாருங்கம்மா, விநாயகர் கண்ணு. விநாயகர் கண்ணா? அது எங்கே தான் கிடக்குது. மாமா இருங்க, நான் இதுவரை பார்த்ததே இல்லைம்மா. கொடுங்க கொடுங்க. ஐயோ, நீ பார்த்தது இல்லையா? இந்த உளுத்து இது உள்ள போட்டுக்கலாம் பையன். இங்க பாத்தீங்களா விநாயகர் கண்ணு? உளுத்து இதில் போடு, அங்கே எடுத்துக்கலாம். ஆமா அப்படிதான் போங்க போங்க. இல்லை அது விநாயகர் இப்ப நம்மளுக்கு அவரோட கண்ணு சுத்த அனுப்புறாரு. மேடம் அடுத்து கைத்து மேலே நடக்க போகிறாங்க. பார்த்தீங்களா இந்த பாதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி மேலே பாரத்தை போட்டு வேண்டிட்டு பாசிட்டிவ் வைப்போடு நான் வந்து நடந்துட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக கல்லுங்க. எனக்கு சின்ன கல் இருந்தால் கூட கால் வந்து நான் வைக்கவே மாட்டேன், அந்தளவுக்கு எனக்கு பெயின் ஃபீல் பண்ணுவேன். சாமிக்காக நான் வந்து நான் நிறைய விஷயம் வேண்டிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனையும் காட்டணும். ஒன்று எடுக்க வராது, 10 வாட்டி 15 வாட்டி எடுத்துக்கணும் முன்னுக்கியே. இப்போ எப்படிம்மா? இப்போலாம் கொஞ்சம் நானே சரி பண்ணிக்கணும். அது அம்மா நம்ம முன்னாடி ஒரு 2 பேர் போனாங்களே, அவங்க எப்படி பறந்து போயிட்டாங்களா? கொஞ்சம் பொறுமையாக வரோம். அவங்க வேகமாக வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் வயசானவங்க கடவுளே. சமதளமான பாதைக்கு வந்தாச்சு. இப்போ மண் நல்லா இருக்குல்ல, குழந்து வந்தாச்சு. சூப்பராக இருக்குமா. வா வா திருப்பி அங்கே குழு 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 விநாயகர் கண்ணா. இந்த மண்ணு சொல்லுமா இதுவாம்மா? அது இல்லைம்மா. விநாயகர் கண்ணுமா? மேடம் உங்களை கூட்டிகிட்டு வந்து விநாயகர் கண்ணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்களா, ஏன் கண்ணுக்கே படுது. விநாயகர் கண்ணு நல்லா இருக்கு இந்த இடம். சூப்பராக இருக்கலாமா? அது சூடாகிற மாதிரி வீடியோ எடுத்து ஓடி வருது. என்ன பார்த்துட்டான் பாவம். கூட்டு தண்ணி விளையாடுற உங்கள்கிட்ட. ஐயோ, நோட்ட கசமாவது. எங்கள் மாமனார் வந்து ஆள் பார்க்குறாரு. இப்படி கசமா இருக்குது இப்போ இதுமெல்லாம். டேய், உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் நாய் சாமின்னு தெரியுமா? டேய் குட்டி தெரியுமா? ஐயோ எதுவுமே எப்படி ஜாப்புக்கு வர. அங்கே போ மேடம். அந்த அம்மாவுக்கு பிடிக்காது உங்களை. என்கிட்ட வாங்க. அவங்க வெள்ளை போட கட்டிக்கிறாங்க. கருப்பா அப்படியே எப்படியாச்சு. மேடம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கோயிலை மலையை நல்லா சுற்றி வந்துட்டு இப்போ சாமியை பார்த்துட்டு அங்கே கொடுக்குற அன்னதானத்தெல்லாம் 2 தடவை 3 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். சரி, வெளில போயிட்டு அந்த குட்டி குட்டி கடைலாம் இருக்கு இல்லையா, இங்கே ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். என்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதெல்லாம் காணவே இல்லை. இப்போ புளி சாதம் வாங்காம நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. இப்போ கண்டென்ட் புளி சாதமா? ஓ, புளி சாதம் வாங்குறதுக்குள்ளே இவ்வளவு பெரிய பை எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன எதில் இதில் வாய் போட்டின்னு போவோம். சரி, இப்போ புளி சாதம் வாங்கினாதான் வீட்டுக்கு வரீங்க. இல்லைம்மா, புளி சாதம் காணமேன்னு கேட்டேன். இங்கே உட்காருங்க, எப்போ புளி சாதம் வருது. பாயாசம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் புளி சாதம் மிஷின் வந்து அக்காம்பிளிஷ்ட் ஆகலை. சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. வாங்க போவோம்.
அது 350 ரூபா இது 550 சின்னது அது 250 ரூபா நல்லா காணும் போது அது பழசாயிடுச்சு. இது எவ்வளோ சொல்கிறீங்க? இது எவ்வளோங்க? நீங்கள் வாங்கிக்கோங்க, நம்ம 2 பேர் ஒன்று எடுத்துக்கலாம். இது ஒன்று இதை கொடுத்துருங்களேன். இது கொஞ்சம் ரோட்டுக்கு பார்த்து என்னென்னால ரொம்ப சின்னதாகுது. அது நான் போதும்னா அது மேடம் எப்படி அது வேணுமா இது வேணுமா? என்ன முறம் ஆட்டிகிட்டு இருக்கீங்க? சொல்லுமா, முறம் வாங்குறீங்க? அது வேணுமா இது இதுக்கு மேலே முறத்தடி தான். சொல்லுமா. சரி கேட்டேன். இவர்கிட்ட தான் ஒன்றா இந்த கலர் கலராக இருக்குதுப்பா. கடைக்கு இப்போ வாங்கும் போது தானே ஒன்றா வாங்கக்கூடாது. வாங்கும்போது தானே இப்போ ஒன்று வீட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாக வாங்கி ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றா தான் வாங்கக்கூடாது. சரிம்மா, இதில் 2 இதில் 2 எடுத்துக்கலாம். வேணாமா? மேடம் ஹாய், அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கிரிவலம் போனது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாமியை ரொம்ப அழகாக பார்த்தோம். உங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து நான் சாமிகிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். பார்க்குற எல்லாருக்குமே கடவுளே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி உங்களோட நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக அமையறதுக்கு கடவுளோட வாழ்த்துக்கள் எப்போவுமே. தேங்க்யூ ஸோ மச். பை.